இப்போ தவறான பாலியல் உறவில் ஈடுபடுறாங்கன்னு அதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. கள்ள தொடர்பு எங்கேயாவது யாராவது பொண்ணு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசைப்படுற ஆண்கள், அது மாதிரியே ஆசைப்படுற பெண்கள், யாராவது பசங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பசங்கன்னா ஏதாவது கள்ள தொடர்பில் ஆர்வம், தவறான உடலில் ஆர்வமாக இருக்கிற பெண்கள், இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் அதே நினப்பாகவே இருப்பாங்க. அதாவது கள்ள தொடர்பில் ஆர்வமாக இருக்கிற, தவறான உடலுறவில் பாலியல் உறவில் ஒழுக்கமாக இல்லாத ஆண்களுக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு கற்பனை இருக்கும். அல்லது நிறைய பெண்கள் அவங்க மனசில் போவாங்க. நிறைய பெண்கள் அதே போவாங்க. அதில் வெறும் காமம் மட்டும்தான் இருக்கும். அன்பெல்லாம் இருக்கவே இருக்காது. அன்பு இருக்கவே இருக்காது. எப்போ தெரியுமா, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறா அப்படின்னா, அவனுக்கு ஒரு காதலி இருக்கிறான்னா, அந்த காதலிக்கோ அல்லது மனைவிக்கோ அவன் உண்மையாக இருக்கும்போது தான் அவனுடைய காதலியோ அல்லது மனைவியோ அவன் மனசில் வந்து போவான். அவனுக்கு அதாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் அவனுக்கு மனைவி, காதலிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா அவனுக்கு காதலி. அப்போது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கும்போது அவன் மனசில் வர்றது பல பெண்கள் இல்லை. அவன் மனசில் அடிக்கடி அவன் நினச்சி பார்க்குறது அவனுடைய காதலி, ஒருவேளை அவன் திருமணமாக இருந்தால் அவனுடைய மனைவி அடிக்கடி நினச்சி. ஆனால் அதில் அன்பு இருக்கும். ஒரு அன்பு சார்ந்த ஒரு நினப்பு தான் ஒரு பெண்ணை பற்றி தான் அவன் அடிக்கடி நினச்சி பார்ப்பான். அவன் ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருப்பதால் ஒரு பெண்ணை பற்றி தான் அடிக்கடி நினச்சி பார்ப்பான். அந்த நினப்பில் காமமும் இருக்கும், அன்பும் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீ ஒரு ஆண் ஒரு ஆண் தனது மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பல பெண்களை பற்றின நினப்பு வரும், பல பெண்களை பற்றிய நினப்பு வரும். அவனுக்கு பல பெண்களோடு ஒரு கள்ள தொடர்பு இருக்கலாம், இருந்தால் அப்போ பல பெண்களை பற்றி நினப்பு வரும். அந்த பல பெண்களை பற்றிய நினப்பில் காமம் மட்டுமே இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அன்புங்கிறதே இருக்காது, வெறும் காமந்தான் இருக்கும். அதனால் ஒரு உண்மையாக இருக்கும்போது தான் அன்புன்னா என்னன்னு அப்போ தான் தெரியும். ஏன்னா உண்மை தான் அன்பு. உண்மையாக இருக்கும்போது தான் அன்பே அங்கு பிறக்கிறது. நம்பிக்கை பிறக்கின்ற இடத்தில் தான் அன்பு என்பது இருக்கின்றது. உண்மை இருக்கின்ற இடத்தில் தான் அன்பு என்பதும் இருக்கிறது. அதனால் உண்மையாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். உண்மையாக இல்லாமல் இருக்கிறது ஏமாளித்தனம். அன்புன்னா என்னன்னு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஏமாளித்தனமாக அது இருக்கிறது. ஒரு ஆண் தன் மனைவிக்கு உண்மையாக இருந்துட்டான்னா பெரும்பாலும் பெண்களே அவன் மறந்துடுவான். அந்த அளவுக்கு அவன் பெண்ணை பற்றின நினைப்பே அவனுக்கு வரும். ஆனால் ஒரு ஆண் பெண்களே மறந்துடுவான். ஆனால் அவனுடைய மனசில் வர்றது பார்த்திங்கன்னா அவனுடைய மனைவி மட்டும்தான், மனைவியோ அல்லது காதல் பண்ணி தான் காதலி, அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இல்லை என்றால் அவனுடைய மனசில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பெண்களை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பான். அதுவே அவனுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தலாம். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். ஒரு உண்மையாக இருக்கும்போது ஒரு ஆண் தனியாக இருக்கிறான், ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுல அந்த கருத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான்னா, அவனுக்கு கல்யாணமும் ஆகலை, காதலிக்கவும் இல்லை அப்படின்னா, அவன் தனியாக இருக்கிறான்னா அவனுக்கு பெண்களே மறந்துடுவான். அதே கல்யாணம் பண்ணும்போது அவன் கல்யாணம் பண்ணுறான், இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கும்போது அவனுக்கு பெண்களே மறந்துடுவான் அந்த அளவுக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அவனுடைய மனைவி தான் அவனுடைய நினப்பில் வருவாள். கல்யாணம் பண்ணலைன்னா அவனுக்கு தனியாக இருக்கான், அவன் காதலிக்கவும் இல்லை அப்படின்னா அவனுடைய மனசில் பெண்களே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு காரணம் என்னவென்றால் அவன் உண்மையாக இருப்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். ஒருவேளை காதலிப்பதாக இருந்தால், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் அந்த பெண்ணிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையில் உறுதியுடையவனாக இருப்பதால் அவனுக்கு அதாவது காதல் எதுவும் இல்லாத சமயத்தில், கல்யாணம் எதுவும் ஆகாத சமயத்தில் தனியாக இருக்கும்போது அவன் மனதில் பெண்களே வருவதில்லை. அந்த அளவுக்கு பெண்களை மறந்த நிலையில் வாழ்கிறான் ஒரு பிரம்மச்சாரியாக அப்படின்னு கூட சொல்லலாம். தனிமையில் இருக்கும்போது கூட அவன் ரொம்ப சுமை இல்லாமல் அதே ஒரு தனிமையில் இருக்கிறான்னா அவனுக்கு பெண்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் ஒருத்தனுக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயத்தில் அவனுக்கு காதலியும் இல்லை, மனைவியும் இல்லை, தனியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பெண்களுடைய நினப்பு ஓவராக இருக்கும். காரணம் என்னென்னா அவனுக்கு பெண்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையில் உடன்பாடு இல்லை. பல பெண்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அவனிடம் இருக்கிறது. அதனால் ஆனால் அவன் தனிமையில் இருந்தாலும் அவனுக்கு அந்த பல பெண்களுடைய நினப்பு அவனுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு மனசு எளிமையாக இயங்கணும்னா ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கும்போது, ஒருவேளை அவனுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற கருத்து ஒருத்தனுக்கு இருக்கும்போது
அவனுக்கு காதல் எதுவும் ஆகலை, காதலி எதுவும் இல்லை, மனைவி எதுவும் இல்லை என்றால் அவன் அவன் பெண்களே மறந்துடுவான். தனிமையில் இருக்கும்போது பெண்களே மறந்துடுவான். அந்த அளவுக்கு அவன் மனசு க்ளீனாக இருக்கும். அதே ஆணுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் மனசில் யார் வருவா? பெண்களே மறந்து போன அந்த மனசில் அவன் யாரை கல்யாணம் செய்து கொள்கிறானோ அந்த பெண் அடிக்கடி நினைவாக வந்து போவாள். தனியாக இருக்கும்போது அந்த பெண்ணின் நினைப்பு தான் அவனுக்கு அடிக்கடி வரும். இது எவ்வளோ அற்புதமான. அது மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி தான். ஒரு பெண்ணும் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு வழக்கம் அவளுக்கு இல்லைன்னா, ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்க அவளுக்கு தெரியலைன்னா, அவள் மனசில் பல ஆண்கள் வந்து போவாங்க. ஆனால் அந்த ஆண்கள் அந்த நினப்பில், ஆண்களை பற்றி அந்த நினப்பில் வெறும் காமம் மட்டும்தான் இருக்கும், அன்பு இருக்காது. அதே சமயம் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்கிறா, அதே சமயத்தில் அவளுக்கு எந்த காதலனும் இல்லை, கணவனும் இல்லை, தனியாக இருக்கிறாள் என்றால் அவள் அவளுடைய மனசில் எந்த ஆணுமே வரமாட்டான். அந்த மாதிரி ஆண்களே மறந்து போன நிலைமையில கூட அவள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே இது அவள் கல்யாணம் பண்ணுறான்னா, அவள் யாரை கல்யாணம் பண்ணுறாளோ அந்த ஆணின் நினப்பு அந்த பெண்ணின் மனசில் வந்துடும். அந்த ஆணின் நினப்பு அவள் பெண்ணின் மனசில் வரும். அந்த ஆணோட நினப்பு மட்டும்தான் அடிக்கடி அந்த பெண்ணின் மனதில் வரும். இது எளிதாக இருக்குது. பல ஆண்களோட ஒரு நினப்பு ஒரு பெண்ணின் மனதில் வரும்போது அது ரொம்ப கஷ்டமான வேலை, கஷ்டமான இருக்கும், ரொம்ப பெரிய சுமை. அது வெறும் ஒரு ஆண் தான் வர்றான். ஒரு ஆணுக்கு அவள் உண்மையாக இருக்கும்போது அவளுடைய மனதில் ஒரு ஆண் தான் வந்து போகிறான். ஒரு ஆணின் நினைப்பு தான், அவள் யாரை காதலிக்கிறாளோ அவனுடைய நினப்பு தான் அவள் மனசில் வந்து போகுது. அப்படிங்கும்போது ஒரு ஆண் தானே வர்றான். அது எளிதான சுமை. அதான் எளிதான வாழ்க்கை என்பது, எளிதான மனப்பான்மை, ஒரு சுமை இல்லாத மனப்பான்மை. பல பேரோட தொடர்பு வச்சுக்கணும். அந்த மோகம் இருந்துச்சுன்னா பலரோட நினப்பு மனசில் வந்து போகும். அது மனசுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும்.